விசாரணை கைதிகளுக்கு டிக்கெட் எடுப்பது தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் தகராறு செய்ததாக சேலம் மாவட்ட போலீசாரை கண்டித்து கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டம் நடத்தினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 2 விசாரணை கைதிகளை விசாரணைக்காக அழைத்துச் செல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உட்பட சேலம் மாவட்ட போலீசார் 3 பேர் கோபி வந்துள்ளனர். கோபி கச்சேரி வீதியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதிகளை அழைத்துக் கொண்டு சட்டியிலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற பாயிண்ட் டு பாயிண்ட் அரசு பேருந்தில் போலீசார் ஏறியுள்ளனர். பேருந்து நடத்துனராக இருந்த கவுந்தப்பாடியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் பேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் என்பதால் 2 விசாரணை கைதிகளுக்கு மட்டுமே பயணச்சீட்டு பெற்றுக் கொள்ளுமாறு கூறியுள்ளனர். மேலும் இடையில் நிறுத்தம் இல்லாததால் சத்தியமங்கலத்திலிருந்து கோபி வழங்கப்படும் முழு பயணச்சீட்டு மட்டுமே வழங்க முடியும் என கூறியுள்ளனர். அதற்கு அந்த போலீசார் அவ்வாறு பயணச்சீட்டு வழங்கினால் கைதிகளை சத்தியமங்கலம் வரை அழைத்துச் சென்றதாக ஆகிவிடும் என தெரிவிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. நடத்துனர் அவ்வாறு பயணச்சீட்டு வழங்க முடியாது என தெரிவித்தார். இதனால் கோவப்பட்ட சேலம் மாவட்ட போலீஸ் பேருந்து நடத்தினர் சத்தியமூர்த்தியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதை தட்டி கேட்ட ஓட்டுநர் அசோக்கிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்குள் கோபி பேருந்து நிலையம் வரவே மற்ற பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தெரிய வரவே ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் பேருந்து அங்கங்கே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் இருந்த கோபி போலீசார் பேருந்து நிலையம் சென்ற போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்தர் மற்றும் நடத்துனர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர். கோபி பேருந்து நிலையத்தில் பேருந்து ஓட்டுநர் போராட்டத்தில் சுமார் 5 நிமிடம் பேருந்து நிலையம் பரபரப்பாக ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்று பேருந்தில் அந்த கைதிகளை அழைத்துக் கொண்டு போலீசார் சென்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.